Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வெஜ் பர்கர் தான் செய்ய போறோம். ரொம்ப பேர் நான் பர்கர் செஞ்சேன், வான்கோழில பர்கர் செஞ்சேன். ரொம்ப பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட வெஜ்ஜில கூட கேட்டாங்க. ஸோ அது வெஜ்ஜில செய்வோம். அது எப்படி செய்யணும் ரொம்ப ஈஸிங்க. வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக வந்து பர்கர் வெஜ்ஜி பர்கர் செய்யறதுக்கு நம்ம சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை எடுத்து தண்ணியில் ஊற வைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பர்கர் ரொட்டி இல்லைன்னா முடியாது, பர்கர் ரொட்டி, அப்புறம் வெங்காயம், தக்காளி பழம், கேபேஜ், நான் பர்பிள் கலர் எடுத்துருக்கேன், உங்களுக்கு ஒயிட் கலர் கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க, சீஸ், சாலட். ஓகே, வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ வந்து அந்த சோயா சங்க்ஸை வந்து நல்லா ஊற வச்சு நான் எடுத்துட்டேன். ஒரு 2 ஹவர் ஊற வச்சேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. அப்போ தான் நம்ம தண்ணியெலாம் நல்லா புழிஞ்சிருக்கணும். இப்போ அதுக்கு கூட போட்டு அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், 2 பச்சை ரெட் மிளகாய் எடுத்துருக்கிறேன், பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்துருக்கிறேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நல்லா இறுக்கமாக புழிஞ்சி எல்லாம் தண்ணியும் எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம பர்கர் செய்யும் போது நல்லா ஒன்று சேரும், இல்லைன்னா வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். நல்லா அழுத்தி புளிங்க, தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்துருங்க. பெப்பர் கொஞ்சம் தூவி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு கொஞ்சம் கிளறி கொடுங்க நல்லா. கடலை மாவு எடுத்து 2 ஸ்பூன் போடுறேன் நான். அது எதுக்கு போடுறேன்னா, அது நல்லா சமமாக ஒட்டி வரணும்னு, இல்லைன்னா பால் பிடிக்க முடியாது. இப்போ கையில் செய்ய போகிறேன். கையை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு கையில் நல்லா பிசைஞ்சு கொடுப்போம். அப்போ தான் அது நல்லா ஒரு பாலாக வரும், இல்லைன்னா பிரிஞ்சு வரும், நம்மளுக்கு பர்கர் சரியாக வராது. நான் கொஞ்சமாக மைதா மாவு போடுறேன். உங்களுக்கு மைதா மாவு போட பிடிக்கலைன்னா கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். நான் மைதா மாவு கொஞ்சமாக போடுறேன். பாருங்க, நம்ம அரைச்சி வச்சது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகா பார்த்துட்டு போடுங்க. எத்தனை பேர்த்துக்குன்னு அத்தனை பேர்த்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டுக்குங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ அதை பால் பண்ணிடுவோம். நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். கையில் செய்யும்போது வாஷ் பண்ணிக்கங்க. கையை இப்படி நல்லா அமுத்தி கொடுங்க. ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்காக அதை நான் செய்கிறேன். ஒரு வாட்டி டேப் கொடுத்துருங்க. கொஞ்சம் அழுத்தமாக செய்யுங்க, அப்போ தான் அது அப்படியே நிற்கும். வெஜ் பீரியர் மட்டும் இல்லை, நம்ம யார் வேணாலும் இது செஞ்சு சாப்பிடலாம். அப்படியே மீட் மாதிரியே இருக்கும், சிக்கன் மாதிரியே ஃபிளேவர் வரும். இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். பார்த்து நிதானமாக செய்யுங்க. அனலில் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. பாருங்க, சோயா சங்க்ஸ்லேயே வந்து
நம்ம செஞ்சுருக்கிறோம் பர்கரில் இந்த சோயா சங்க்ஸில் வந்து நிறைய கோலை உருண்டை இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் பர்கர் செஞ்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க. ஓகே, இப்போ நம்ம வட்டி காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. அப்படியே பொடி அரைச்ச மாதிரியே இருக்குதுங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணோம். இனிப்பு, அந்த சோயாவோட இனிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. சோயா சங்க்ஸ் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. கண்டிப்பா ட்ரை பண்ணோம் நீங்க. ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபீட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல்ல வந்து டிங்னு தட்டிடுங்க. ஓகே, பாய், என்ஜாய். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு சேரும்.